ஆக்ட்ரஸ் சிம்ரன் ரீசெண்டா JFW அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபீமேல் கோ ஆக்டர், அதாவது ரீசெண்டா என் கூட நடிச்சவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் இருந்த மாதிரி ரீசெண்டா தான் உங்களோட மூவி பார்த்தேன். அதுல நீங்க இந்த வயசுல இப்படி ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க, அதாவது தப்பான கேரக்டர்ல இருக்க ஒரு ரோல், எப்படி நீங்க இந்த ரோலுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு, அதாவது சிம்ரன் கேட்டதுக்கு அந்த ஒரு கோ ஆக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் ஆன்டி ரோல் அப்புறம் இந்த டப்பா ரோல் எல்லாம் பண்றதுக்கு இந்த ரோல் எவ்வளோ மேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அவங்க ஒரு கையில அவார்டை வாங்கிட்டு ஒரு கையில மைக்க பிடிச்சிட்டு ரொம்பவே மனவேதனையோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. சிம்ரன் சொன்ன அந்த கோ ஃபீமேல் ஆக்டர் யாரா இருக்கலாம்? நிறைய பேர் இந்த மாதிரி சிம்ரன் சொன்னது கண்டிப்பா ஜோதிகா தான் அவனுங்களாம் முடிவு பண்ணிட்டு ஜோதிகாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ உண்மையாவே சிம்ரன் ஜோதிகாவை தான் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சிம்ரனும் ஜோதிகாவும் ஆல்ரெடி ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்காங்க. இதை ஜோதிகாவே அவங்க வாய்ப்பட நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி த்ரிஷானு நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அவங்களும் இல்ல. நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் சிம்ரன் சொன்னது கண்டிப்பா லைலா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வதந்தி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல லைலா அவங்கள விட சின்ன வயசுல இருக்க ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி ஒரு சில்மிஷமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நீங்க ஆக்ட்ரஸ் சிம்ரன் சொன்ன அந்த ஒரு கோ ஆக்டர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.